மீனா வந்து பூ டெலிவரி பண்ணுறதுக்காக போயிட்டுருக்காங்க. அப்போ ஒரு இடத்துல வண்டியை நிறுத்திட்டு பூவை எடுத்துகிட்டு உள்ளே போகிறாங்க. அந்த நேரம் பார்த்து வண்டியில் 2 பேர் வந்து இறங்கிட்டு மீனாவோட வண்டியில் இருக்கிற அந்த பாக்ஸை வந்து கழட்டி எடுத்துட்டு வண்டியில் போயிடுறாங்க. சீக்கிரமாக பூவை கொடுத்துட்டு வெளியே வந்த மீனா வந்து அதை பார்த்துட்டு டேய் என்னோட பாக்ஸ்டா அப்படின்னு சொல்லி கத்திட்டே ஓடுறாங்க. அவங்க வண்டியை ஸ்பீடாக ஓட்டிட்டு போனதுக்கப்புறம் மீனாவும் வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு பின்னாலேயே இப்போ துரத்திட்டு போகிறாங்க. அவனுக்கு வந்து சந்தா பூந்து ஏதோ ஒரு இடத்துக்கு போயிட்டே இருக்காங்க. மீனா பின்னால் வண்டியில் துரத்திட்டே டேய் டேய் என்னோட பெட்டிடா டேய் நில்லுங்கடா அப்படின்னு சொல்லி கத்தி பின்னாலே வந்து வண்டியில் துரத்திட்டே போயிட்டு இருக்காங்க. மீனா அவனுக்கு வந்து ஒரு இடத்துல வந்து வண்டியை நிறுத்திட்டு பாக்ஸை தூக்கிட்டு ஒரு வீட்டுக்குள்ளே போகிறாங்க. கரெக்டாக மீனாவும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. டேய் டேய் என்னோட பூ பாக்ஸ் எடுத்துட்டு எங்கடா போறீங்க நில்லுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை நிறுத்திட்டு அவங்க பின்னாலே மீனாவும் அந்த வீட்டுக்குள்ளே போகிறாங்க. அவன் வந்து பெட்டியை தூக்கிட்டு ஒரு வீட்டுக்குள்ளே சந்து புந்துக்குள்ளே எல்லாம் போயிட்டு இருக்கான். மீனா வந்து டேய் என்னோட பெட்டி எடுத்துட்டு நீ எங்கடா போயிட்டு இருக்க நில்லுடா அப்படி யாரா நீ அப்படின்னு சொல்லிட்டே போகிறாங்க. அப்போ குறுக்கல ஒரு பொம்பளை வந்துட்டு வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. ஏமா இப்படி சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க என்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா கேட்குறாங்க. ஏங்க அவன் என் பெட்டியை தூக்கிட்டு போறாங்க, நான் 4 இடத்துக்கு பூ கொடுக்க போகணும் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்றாங்க. பொறுமையா இருங்கம்மா உங்களோட தானே அது கொடுத்துருவாங்க. அம்மா வந்து டைனிங் டேபிள் உங்களை உட்கார சொன்னாங்க. நான் இந்த வீட்டில் தான் வேலை பார்க்குறேன், அம்மா வருவாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்க. ஏங்க நான் சொல்றது புரியுதா இல்லையாங்க, நீங்க பாட்டுக்கு போயிட்டு இருக்கீங்க நில்லுங்க ஏங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து அந்த பொம்பளை பின்னாலேயே போறாங்க. டேய் தடிமாடுங்களா என்னோட பூப்பெட்டி எங்கடா எவன்டா தூக்கிட்டு போனது அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்டுட்டே இருக்காங்க. அப்போ அந்த வேலைக்கார பொம்பளை இருந்துட்டு உங்களோட பூப்பெட்டி எங்கேயுமே போகாது, அம்மா உங்களுக்கு மரியாதை கொடுத்து உங்களை உட்கார வைக்க சொல்லியிருக்காங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா கூப்பிடுறாங்க. மீனா வந்துட்டு கையை விடுமா முதல் நீ அப்படின்னு சொல்லி கையை தட்டி விட்டுட்டு அவங்க பாட்டுக்கு நிற்கிறாங்க. ஆனால் அந்த அம்மா இருந்துட்டு என்னம்மா இப்படி பலமாக தள்ளி விடுறீங்க நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா கையை பிடிச்சிட்டு ஒரு இடத்துல போய் உட்கார வைக்கிறாங்க டைனிங் டேபிளில். அப்போ அந்த வேலைக்காரம்மா வந்து டைனிங் டேபிளில் இலை போடுறாங்க. அதை பார்த்தா மீனா வந்து ஏங்க நான் பெட்டியை காணும்னு சொல்லிட்டு இருக்கேன், நீங்கள் வந்து இலை போட்டு சாப்பிட சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சாப்பிட்ற நேரம் வந்துருச்சுல நீங்கள் சாப்பிடுங்க அதனால தான் இது பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொல்லவும் ஏங்க நீங்கள் யாரும் நினச்சி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. உங்களுக்கு தெரியாதவங்க யாராவது இருக்க முடியுமா, எல்லாம் தெரிஞ்சுதான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நீங்கள் சாப்பிட்டுட்டு தான் போகணும் எல்லாம் அம்மா சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே மீனாக்கு பயங்கர கோவம் வந்துடுது. உங்களுக்கு காது கேட்குதா இல்லையாங்க, என் பெட்டியை எடுத்துகிட்டு வர சொல்லுங்கள் நான் போகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ பெட்டி வரும் அப்படின்னு சொல்லி ஒரு சத்தம் கேட்குது. திரும்பி பார்த்தா சிந்தாமணி தான் வராங்க. சிந்தாமணி பார்த்தோன்னே மீனாக்கு வந்து ரொம்ப கோவம் வந்துடுது. இதெல்லாம் உங்கள் வேலை தானா அப்படின்னு சொல்லி மீனா கேட்கவும் ஆமாம் என் வீட்டுக்கு வான்னு சொன்னால் நீ வருவியா என்ன, அதனால தான் உன் பூ பெட்டியை என் பசங்களை விட்டு தூக்கிட்டு வர சொன்னேன் அப்படின்னு சொல்லி சிந்தாமணி சொல்லவும் எதுக்கு உங்களுக்கு இந்த வேண்டாத வேலை அப்படின்னு சொல்லி மீனா கேட்கவும் ஏன் இப்படி டென்ஷன் ஆகிற தங்கம், நீ இப்போ என் வீட்டுக்கு வந்திருக்க கெஸ்ட்டு நல்லா சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி சொல்லவும் இந்த கெஸ்ட் ரெஸ்ட் எல்லாம் எனக்கு வேணாம், என் பூப்பெட்டியை கொடுக்க சொல்லுங்க எனக்கு வேலை இருக்கு நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்றாங்க. உடனே சிந்தாமணி வந்துட்டு என்னம்மா நீ 16 வயது நிலை கமலஹாசன் மாதிரி ஆத்தாவையும் காசு கொடு சந்தைக்கு போகணுங்கிற மாதிரியே சொல்லிக்கிட்டு இருக்க, பூதான கண்ணு கொடுத்துக்கலாம், இப்படி நேரங்காலம் பார்க்காம ஓடிக்கிட்டு இருந்தா சாப்பிட்றது எப்ப கண்ணு, நேரங்காலத்தோட சாப்பிட வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு டைனிங் டேபிள் கிட்ட போறாங்க. எனக்கு பசிக்கல அப்படின்னு சொல்லி மீனா சொல்றாங்க. பசிக்கலைனாலும் சாப்பிட்டுட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லி சிந்தாமணி சொல்லவும் என் பூப்பெட்டியை கொடுக்க சொல்லுங்க, இப்போ என் பூப்பெட்டி எதுக்கு நீங்க ஆள் வச்சு எடுக்க சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்கும். அதான் சொன்னல கண்ணு என் வீட்டுக்கு வான்னு சொன்னா நீ வருவியா, சிந்தாமணி ஒன்று நினைச்சிட்டானா அதை செய்யாம விட மாட்டா, அதுக்காக தான் நான் மாதிரி பண்ணினேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நீ வந்து உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்கார அம்மா கிட்ட வந்து நீ சாப்பாடு பரிமாறு அப்படின்னு சொல்லி சிந்தாமணி சொல்றாங்க. வெறுப்பேற்றிட்டு இருக்காதீங்க, இப்போ உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்குறாங்க. இங்கே பாரு கண்ணு நான் பல வருஷமா இந்த பூத்தொழிலில் இருக்கிறேன், எனக்கு போட்டியா யாரையுமே இது வரைக்கும் வர விட்டதே இல்லை, அப்படி வர்றவங்களையும் நான் வந்து வளர விட்டதும் இல்லை அப்படின்னு சொல்லி சிந்தாமணி சொல்கிறாங்க. உடனே மீனா வந்துட்டு என்ன அப்படிலாம் நீ தடுத்துட முடியாது, நான் வளர்றதை நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதை கேட்ட உடனே சிந்தாமணி இருந்துட்டு வேணாங்கண்ணு நீ சின்ன பொண்ணு அப்படின்னு சொல்லவும் மீனா வந்து வேணாங்க நீங்கள் வந்து வயசான பொம்பளையாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதை கேட்ட உடனே அப்படியே சிந்தாமணிக்கு கடுப்பாயிருது. சிரிச்சுக்கிட்டே நீ நல்லா பேசுகிற கண்ணு அப்படின்னு சொல்லி சிந்தாமணி சொல்லவும் நீங்கள் பேச வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி மீனா சொல்கிறாங்க. நான் உனக்கு ஒரு நல்லதுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சிந்தாமணி சொல்லவும் நீங்கள் முதல்ல சொல்லுங்கள் அது நல்லதா கெட்டதான்னு சொல்லி நான் முடிவு பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. உன் வீட்டில் அடுப்பு எரியக்கூடாதுங்கிறது என் நோக்கம் இல்லை, உனக்கும் ஒரு குடும்பம் இருக்குது, நாளைக்கு புள்ள குட்டிங்கன்னு அப்படின்னு சொல்லி சிந்தாமணி சொல்ல வரும்போது மீனா வந்து நிறுத்து அப்படிங்கிற மாதிரி கையை காமிச்சிட்டு இப்போ முதல்ல நீங்கள் எதுக்கு என்ன வர சொன்னீங்க அதை சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்குறாங்க. அதுதான் கண்ணு அப்படின்னு சொல்லி மீனா கையை பிடிச்சிக்கிட்டு எதுக்கு இந்த மாதிரி தனியாக கடந்து கஷ்டப்படுறேன், பேசாமல் எங்கிட்ட வந்து வேலை செய்ய அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதை கேட்ட உடனே மீனா வந்து அவங்க கையை அப்படியே தட்டி விடுறாங்க. சிந்தாமணி வந்து அப்படியே அதிர்ச்சியாகி பார்க்குறாங்க. என்கிட்ட ஏகப்பட்ட மண்டபம் ஆர்டர் வரும், நீ என் கூட இருந்தால் இன்னும் 10 மண்டபம் ஆர்டரை சேர்த்து பிடிப்பேன், நீ என்கிட்ட வேலை செய்ய, நீ தனியாக இருந்து என்ன சம்பாதிப்பியோ அதை விட நான் கூடவே கொடுக்குறேன், பணம் எல்லாம் கரெக்டாக வரும் கண்ணு, ஆடி மாதம் வந்து நமக்கு ஆர்டர் இல்லைன்னா கூட சம்பளத்தை நான் கரெக்டாக கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. மீனா சிரிச்சுக்கிட்டே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே சொன்னீங்க நான் சின்ன பொண்ணுன்னு சொல்லிட்டு, பாவம் உங்களுக்கே ரொம்ப வயசாயிருச்சு, நீங்கள் எதுக்காக கஷ்டப்படணும், பேசாமல் உங்கள் வேலையை மொத்தமாக என்கிட்ட கொடுத்துருங்க, நான் உங்களுக்கு பணம் கொடுக்குறேங்க, நீங்கள் எனக்கு எவ்வளோ தரணும்னு நினைக்கிறீங்களோ அதை விட நான் உங்களுக்கு அதிகமாக தரேங்க அப்படின்னு சொல்லி மீனா சொல்கிறாங்க. சிந்தாமணி வந்து அப்படியே பயங்கரமாக முறைச்சிக்கிட்டு நின்றுட்டு இருக்காங்க. ஏன்னா நான் லாபத்துக்கு ரொம்ப ஆசைப்படுறவ கிடையாது, சம்பளமாக கூட வேண்டாங்க, ஒரு பர்சன்டேஜ் போட்டு வேணாலும் நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. இதை பார் என்னை பற்றி உனக்கு சரியாக தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி சொல்லவும் ஏன் தெரியாது, ரோட்டில் போய்கிட்டு இருக்கிறவகிட்ட இருந்து பொருளை தூக்கிட்டு வந்து உங்கள் இடத்துக்கு என்னை வர வச்சிங்க பாருங்க, அதுலேயே தெரியுது நீங்கள் எவ்வளோ பெரிய தைரியசாலி
புத்திசாலின்னு அப்படின்னு சொல்லி மீனா சொன்னோன்னே, இங்க பாரு நான் சொல்றதை கேளு, என் கூட வந்தீங்கன்னா உன் வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சிந்தாமணி சொல்றாங்க. என்ன பாக்குறேன், நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லவும், என்ன பாத்துக்கிறதுக்கு என் புருஷன் இருக்காரு அப்படின்னு சொல்லி மீனா சொன்ன உடனே, இங்க பாரு எனக்கு காசு பணம் எல்லாம் பெருசு கிடையாது, இந்த தொழில நான் ஒரு பேர் எடுத்து வச்சிருக்கேன், அதனால இந்த தொழில வந்து நான் தான் வந்து கொடி கட்டி பறக்கணும், இது என்னோட கோட்டை அப்படின்னு சொல்லி சிந்தாமணி சொல்லவும், உங்க கோட்டைக்கு நீங்க வேணா ராணியா இருந்துட்டு போங்க, ஆனா அதுல வந்து நான் சேவை செய்வேன்னு சொல்லி கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்காதீங்க, பூனைக்கு வாளா இருக்கிறத விட பூனைக்கு தலையா இருக்கிறது தான் வந்து பெருமைன்னு நான் நினைப்பேன், நான் என் இடத்த விட்டு என்னைக்கும் இறங்கி வரமாட்டேன், என்னோட பூப்பெட்டியை மரியாதையை கொடுக்க சொல்லுங்க, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்றாங்க. இவ்வளவு தூரம் நான் சொல்லி உன் திமிரு அடங்கலை இல்ல அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, உங்களுக்கு திமிரா தெரியுது, அது எனக்கு தன்னம்பிக்கையா தெரியுது, இப்போ மட்டும் நீங்க என்ன வெளியே அனுப்பல, அதோட விளைவு ரொம்ப மோசமா இருக்கும், என் பெட்டியை எடுத்த இடத்துல வைக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா கத்துறாங்க. உடனே சிந்தாமணி வந்துட்டு டேய் அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. அக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெட்டி தூக்கிட்டு அவங்க வராங்க. அதை கொண்டு போய் அங்க மாட்டுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த ஆளுங்க பெட்டி தூக்கிட்டு வெளியே போறதை பார்த்தோன்னா மீனா வந்து அப்படியே போறாங்க. மறுபடியும் திரும்பி வந்து மீனா வந்து, இங்க பெருமையா உழைக்கிறவங்களோட வளர்ச்சியை வந்து யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது, நம்ம உழைக்கிற உழைப்பு தான் வந்து நமக்கு சாப்பாடு போடும், அன்னைக்கு சொன்னதுதான் இன்னைக்கும், நீங்களும் வாழுங்க, மற்றவங்களையும் வாழ விடுங்க, வாழ விடு அப்படின்னு சொல்லி மீனா சொல்றாங்க. என் வீட்டுக்கு வந்தா சாப்பிடாம போகக்கூடாது அப்படின்னு சொல்லி சிந்தாமணி சொல்றாங்க. நான் உழைச்சி சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா பாட்டுக்கு போயிட்டே இருக்காங்க. மீனா போறதையே வந்து ஏமாற்றத்தோட பார்த்துக்கிட்டே நின்றுட்டு இருக்காங்க சிந்தாமணி வந்து பயங்கர கடுப்பாயிட்டாங்க. சிந்தாமணியால இனி மீனாக்கு என்னெல்லாம் பிரச்சனை வரப்போதோ தெரியல, இனி என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லி நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.